ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது நாங்கள் வந்து ப்ரெக்னென்சி ஆனவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் மந்த் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, செகண்ட் மந்த் என்ன பண்ணலாம், என்ன சாப்பிடலாம், என்ன பண்ணக்கூடாது, என்னென்ன சிம்டம்ஸ் காட்டும் அப்படின்னு நாங்கள் சொல்லி மந்த்தாக நாங்கள் சொல்லியிருந்தோம். ஆனால் நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்டுருந்தாங்க, டீட்டெயிலாக சொல்லுங்கள், அதாவது வீக் பை வீக்காக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காண்ட இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். அதாவது ப்ரெக்னென்சி ஆனவங்களுக்கு வந்து 35லேருந்து 37 வீக்ஸ் தான், அதுக்கிடையில் குழந்தை பிறந்துடும். நம்ம வீக்ஸாக தான் இந்த தடவை சொல்ல போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு வீக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறது. ஃபஸ்ட்டு வீக்கில் என்னென்ன சிம்டம்ஸ் காட்டும், என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். அதாவது ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரியவே தெரியாது. உங்களுக்கு வந்து உடல் மட்டும்தான் உங்களை கருவுறுவதுக்கு வந்து தயாராகிக்கிட்டு இருக்குமே தவிர உங்களுக்கு வந்து வெளியில் எதுவுமே தெரியாது, எந்த மாற்றமும் தெரியாது, எந்த சிம்டம்ஸும் தெரியாது. உங்களுக்கு வந்து கன்சீவ் ஆயிடுவீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்படி தான் அந்த லெவலில் தான் இருக்கும். உங்களுக்கு வந்து வெளியில் எந்த மாற்றமுமே தெரியாது, எந்த அறிகுறியுமே தெரியாமல் தான் இருக்கும். ஆனால் சில பேர் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடிலேருந்து வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு வந்து மல்டிவிட்டமின் டேப்லெட்ஸ், அதுக்கடுத்து ஃபோலிக் ஆசிட் டேப்லெட், அப்புறம் ஆர்ம் டேப்லெட்ஸ், இந்த மாதிரி டேப்லெட்ஸ்லாம் எடுத்துருப்பாங்க. அது எதனால் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சப்போஸ் கன்சீவ் ஆகிட்டாங்கன்னா அவங்க வந்து கரு வந்து நல்லபடியாக ஆரோக்கியமாக உருவாகிறதுக்காண்டியும் யூட்ரஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காண்டியும் தான் அந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வாரம் என்னென்ன பண்ணலாம், என்னென்ன சாப்பிடலாம், என்னென்ன சிம்டம்ஸ் காட்டும், எப்படி கரு வளர்ச்சி ஆகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். தேங்க்யூ.